மழைதான் உட்காரு. மழைதாயா? ஏய், கடலம்மா பேசும்போது மழை பெய்யலைன்னா அப்புறம் என்னடா இருக்கு? கடலுக்கு என்னடா மரியாதை இருக்கு? முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். நீ நனைஞ்சா முளைச்சு போறதுக்கு வெங்காயம் இல்ல, விதையும் இல்ல, வெள்ளை பூண்டும் இல்ல. உட்காரு. டே, மழைக்கு மரியாதை கொடுக்க கத்துக்கடா. டே இறக்குடா. டே இறக்குடா. கீழே ஒன்று உட்கார்றா. டே, இங்க நுட்பமா நீங்க என் அன்பு தம்பி தங்கைகள் விளங்கிக்கணும். பூமிக்கும் நமக்கு 15 கோடி கிலோமீட்டர் இருக்கு. சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில 15 கோடி கிலோமீட்டர் தூரம் இருக்கு. ஆனாலும் அங்க இருக்கிற சூரிய வெப்பத்தை நம்மளால தாங்க முடியல. மரத்து நிழல்ல போறோம், கொடையை பிடிக்கிறோம். 15 கோடி கிலோமீட்டர். அந்த வெப்பத்தை இடையில் தணிப்பவன் யார்? காற்று மண்டலம், வளி மண்டலம், காற்று படலம். அதை ஓசோன் என்று அறிவியல் சொல்லுது. அந்த காற்று படலம் என்ன செய்யுது? சரியா பூமியிலிருந்து 30 அல்லது 50 கிலோமீட்டர் தொலைவில் அந்த காற்று படலம் இருக்கு. அது வேகமாக சூரியனிலிருந்து வருகிற தகிக்க முடியாத, சகிக்க முடியாத வெப்பத்தை அப்படி தடுத்து அப்படி நிறுத்துது. அதாவது ஃபில்டர் பண்ணுது, வடிகட்டுது. அப்ப சூரிய ஒளி பட்டு தெரிக்குது. அதுல மழைதான் உட்காரு. மழைதாயா? ஏய், கடலம்மா பேசும்போது மழை பெய்யலைன்னா அப்புறம் என்னடா இருக்கு? கடலுக்கு என்னடா மரியாதை இருக்கு? நீ நனைஞ்சா முளைச்சு போறதுக்கு வெங்காயம் இல்ல, விதையும் இல்ல, வெள்ளை பூண்டும் இல்ல. உட்காரு. உட்காரு. டேய் டே, மழைக்கு மரியாதை கொடுக்க கத்துக்கடா. டே இறக்குடா. டே இறக்குடா. கீழே ஒன்று உட்கார்றா. டே உட்கார்றா. ஒரு தொப்பிதான். அவ்வளவுதான், போயிருச்சு. சும்மா நம்மளை வாழ்த்திட்டு போகுது. இதெல்லாம் தூக்காதரா. மாநாட்டுக்கு மரியாதை இல்லடா. கடலை பேசுறோம், மழைய பேசுறோம், இப்படி தூக்கி உட்கார்றா. முதல்ல வச்சுக்க தேவை. குண்டு மழை ஒழியும் போதே ஓடாம ஒரு இடத்துல என்ன வீர மறவர்களின் பிள்ளைகள். குளிர் குளிர் மழைக்காடா நம்ம களைஞ்சு போயிருவோம். முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்.